வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் சக்திவேல் ஸ்ரீதர், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். பலரின் படுகொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய போதைப் பொருள் கடத்தல்காரர் மாக்கந்துரே மதுஸ் துப்பாக்கிச் சூட்டில் பலி. பொய்யினால் கரை சேர முயற்சிக்கும் தலைக்கணம் கொண்ட ஊடகத்திற்கு ஊடகத்தினால் பதில். 3ஆம் 4ஆம் 14ஆம் 22ஆம் சரத்துக்களுக்கென சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் இல்லையேல் 20ற்கு விசேட பெரும்பான்மை. குளியா பிச்சிய நாரம்பல பன்னல கிரியுள்ள தும்மல சூரிய பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரை போலீஸ் ஊரடங்கு. கண்டுபிடிக்கப்படாத கொரோனா தொற்றாளர்கள் சமூக மட்டத்தில் இருக்கலாம். நிலைமை பயங்கரமானது, சுகாதார பேச்சாளர் அறிவிப்பு. கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் கிழக்காசியா வெற்றியடைந்துள்ள நிலையில் ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் அச்சுறுத்தல் நிலை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். மாளிகாவத்த லக்சத்த சவன வீடமைப்பு தொகுதியில் போதைப் பொருள் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்ற போது ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரும் பிரபல போதைப் பொருள் வர்த்தகருமான மதுஷ் லக்ஷித் அல்லது மாக்கந்துரே மதுஷ் என்பவர் உயிரிழந்தார். போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக மதுஷ் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த சுற்றி வளைப்புக்காக அவர் அவ்விடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்நடவடிக்கையின் போது 22 கோடி ரூபாய் பெறுமதியான 22 கிலோகிராம் போதைப் பொருளும் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் இருந்த மாக்கந்திரே மதுஷ் என்பவர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினரிடம் கடந்த 16ஆம் தேதி ஒப்படைக்கப்பட்டார். அங்கு அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து கொட்டிகாவத்த பகுதியில் கராஜ் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 கோடி ரூபாவுக்கும் கூடுதலான பெறுமதியுடைய 10 கிலோகிராம் ஹெரோயின் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் அண்மையில் கண்டெடுக்கப்பட்டது. இவ்வாறு மேலும் போதைப்பொருள் மாளிகாவத்த லக்செட் செவன வீடமைப்பு தொகுதியின் 10வது மாடியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக மாக்கந்துரே மதுஷ் தகவல் வழங்கியிருந்தார். இதற்கு அமைய இன்று அதிகாலை இவ்வீடமைப்பு தொகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மாக்கந்துரே மதுஷை அவ்விடத்திற்கு அழைத்து சென்றிருந்தனர். அங்கு மறைந்திருந்தவர்கள் போலீஸ் அதிகாரிகள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தினர். போலீசாரும் பதில் தாக்குதல் நடத்தியதுடன் மாக்கந்துரே மதுஷ் துப்பாக்கி பிரயோகத்தின் போது உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மாக்கந்துரே மதுஷ் நமதி 2006ஆம் ஆண்டு தென்மாகாண சபை உறுப்பினர் ஹித்தெரியவின் படுகொலை உட்பட பல்வேறு குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்பட்ட மாக்கந்துரே மதுஷ் என்ற சந்தேக நபர் இன்று காலை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் போதைப்பொருள் சுற்றி வளைப்புக்காக மாளிகாவத்த அப்பல் வத்தையில் அமைந்துள்ள வீடமைப்பு கட்டட தொகுதிக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இதன்போது ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இச்சந்தேக நபர் உயிரிழந்ததாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் 2 அதிகாரிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சந்தேக நபர்கள் போலீசார் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்தியதுடன் இதன்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் 2 அதிகாரிகள் காயமடைந்தனர். அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மதுஷின் ஆதரவாளர்களினால் இவ்வீடமைப்பு தொகுதியின் 10ஆம் மாடியில் உள்ள வீடொன்றில் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இவர்கள் மிகவும் சூழ்ச்சிகர
தரமான முறையில் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். கைக்குண்டு தாக்குதல் ஒன்றையும் நடத்தியுள்ளனர். 10ஆம் மாடியிலிருந்து 22 கிலோகிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவற்றின் பெறுமதி 22 கோடி ரூபாவாகும். ප්‍රධානම මද්‍රව්‍ය ජාවාරම් කරන තිප්පොළ ලෙස තමයි මේ පිස්ථානය අඳුරගෙන තියෙන්නේ. ඒක අම්ජිපාන ඉම්රාන් මේ තිරේ පිටුපස්සේ ඉන්නවා. துப்பாக்கி பிரயோகம் நடத்திய சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளையும் கைவிட்டு அவ்விடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளதுடன் அவர்களை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த மோட்டார் சைக்கிள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது வெள்ளவத்தை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் என தெரிய வந்துள்ளது. வெள்ளவத்தை பகுதியில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திய இளைஞர் 3 மணி நேரத்திற்கு பின்னர் வரும்போது மோட்டார் சைக்கிள் இருந்திருக்கவில்லை என வெள்ளவத்தை போலீசில் அவர் முறைப்பாடு செய்துள்ளார். இவ்வாறு இன்று காலை மாளிகாவத்தை அடுக்குமாடி வீட்டு தொகுதிக்கு வருகை தந்த போலீசார் மோட்டார் சைக்கிள் வெள்ளவத்தை பகுதியில் வைத்து திருடியதென தெரிவித்துள்ளனர். மனித படுகொலைகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்ட மாக்கந்துரை மதுஷ் கடந்த ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டார். துபாயில் இடம்பெற்ற களியாட்ட நிகழ்வொன்றில் அந்நாட்டு போலீசார் போதைப்பொருள் வர்த்தகரான கஞ்சிபாண்டி இம்ரான் உள்ளிட்ட மேலும் 32 சந்தேக நபர்களுடன் இவரையும் கைது செய்தனர். இதன்போது கொக்கைன் போதைப் பொருளும் இவர்களிடமிருந்து போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது. மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து அந்நாட்டிலிருந்து இவர்களை நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் மாக்கந்துரை மதுஷ் வருகையில் தாமதம் ஏற்பட்டது. நாடு கடத்தப்படுவதற்கு எதிராக அவர் துபாய் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தமையே இதற்கு காரணமாகும். எவ்வாறாயினும் கடந்த ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி நாடு கடத்தப்பட்ட மாக்கந்துரை மதுஷ் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். இதேவேளை அடுக்குமாடி வீடமைப்பு தொகுதிக்கு வருகை தந்த கொழும்பு மேலதிக மஜிஸ்ட்ரேட் நிரஞ்சலா டி சில்வா விசாரணைகளை முன்னெடுத்தார். மாக்கந்துரை மதுஷின் சட்டப்பூர்வ மனைவி மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் சடலத்தை அடையாளம் கண்டார். மாக்கந்துரை மதுஷின் சட்ட ரீதியான மனைவியும் அவரது தாயினது சகோதரியும் முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மஜிஸ்ட்ரேட் சடலத்தை அவர்களிடம் ஒப்படைக்குமாறு கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரிக்கு பணிப்புரை விடுத்தார். மரண விசாரணைகள் பொருளை போலீஸ் பிரேத அறையில் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து சடலம் ஒப்படைக்கப்பட்டது. மினுவாங்கொடை ஆடை தொழிற்சாலையை அண்மித்த கொரோனா கொத்தணியின் எண்ணிக்கை 2222 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் மேலும் 60 தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் மினுவாங்கொட ஆடை தொழிற்சாலையின் ஊழியர்களுடன் தொடர்பு பட்டவர்கள். மினுவாங்கொட பிரெண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையுடன் தொடர்பட்ட 60 பேருக்கு கொரோனா தொற்றியதாக அடையாளம் காணப்பட்டதை அடுத்து இலங்கையின் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5685 அதிகரித்துள்ளதாக தொற்றுநோய் மருத்துவ பிரிவு தெரிவிக்கின்றது. இவர்களுள் 3457 பேர் குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். 2215 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர். கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் கொரோனா தொற்றியுள்ளதாக இன்று உறுதியாகியுள்ளதாகவும் அவரோடு தொடர்பட்டவர்கள் குறித்து கண்டறியப்படுவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கும் தொகைக்கேற்ப வைத்தியசாலைகள் ஒதுக்கப்படுவதாக சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். நோயாளர்களுக்கென 2487 கட்டில்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் 2226 கட்டில்களில் நோயாளர்கள் உள்ளனர். மேலும் பல வைத்தியசாலைகள் இதற்கென தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. கண்டுபிடிக்கப்படாத கொரோனா தொற்றாளர்கள் சமூக மட்டத்தில் இருந்தால் அது ஒரு பயங்கரமான நிலை என சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் ஜாருவான் பண்டார தெரிவித்துள்ளார். மினுவாங்கொட கொத்தணி அதிகரித்து வருகிறது. இந்த வைரஸ் பரவும் வேகமும் அது சற்று கடினமான ஒரு வைரஸாகவும் காணப்படுகிறது. கோவிட் நோய்க்கான மருந்து இதுவரை உலகில் கண்டுபிடிக்கப்படவில்லை. தப்பி இருப்பது அன்றி வீடுகளுக்கு இதனை எடுத்துச் செல்லாமல் இருப்பது சிறந்தது. வேறு மாற்று வழி இல்லை. இந்த நோய் துரிதமாக பரவ கூடுதலான காரணம் முகக்கவசமின்றி புறக்கோட்டையில் 85% நடமாடியதாகவும் பஸ் வண்டிகளிலும் பயணித்துள்ளனர். நாம் அறியாதவர்கள் சமூக மட்டத்தில் இருக்கலாம். எதிர்காலம் பயங்கரமான ප්‍රතිඵලයේ හින්දා අපි නොදන්න පිරිසක් සමාජයේ හිටියොත්
ඉදිරිය භයානක වෙන්න පුළුවන්. நாளாந்தம் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் சஞ்சீவ முனசிங்க தெரிவித்துள்ளார். அமைச்சில் நடவடிக்கை கூடம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு நிலைமைக்கும் முகம் கொடுக்க நாம் தயாராக உள்ளோம். 100 நோயாளர்கள் வந்தால் எவ்வாறு முகம் கொடுப்பது, அது 200ஆக அதிகரித்தால் எவ்வாறு முகம் கொடுப்பது என்பதற்கு நாம் மாற்று திட்டங்களை கொண்டுள்ளோம். 500 பேர் என அதிகரித்தாலும் எந்தெந்த வைத்தியசாலைகளை நாம் பயன்படுத்துவோம் என்பதை தீர்மானித்துள்ளோம். அந்த அளவு பெரும் எண்ணிக்கையிலான நோயாளர்கள் வந்தாலும் எமது வைத்தியசாலையினால் அதனை தாக்குப்பிடிக்க முடியும். அதே போன்று PCR பரிசோதனைகளை கொண்டோம். முதல் தினம் 4000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. எமது கண்காணிப்பின் கீழ் அமைச்சில் நடவடிக்கை கூடம் ஒன்றையும் ஏற்படுத்தினோம். அதன் ஊடாக அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. இதே நேரம் பிட்டிப்பன தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து 116 பேர் தனிமைப்படுத்தலை பூர்த்தி செய்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். மாலித்தீவு மற்றும் துபாயிலிருந்து வருகை தந்தவர்களே இங்கு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டனர். இதேவேளை பாராளுமன்றத்தில் கொரோனா ஒழிப்பு தொடர்பாக தர்க்கம் ஏற்பட்டது. அங்கு மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கருத்துக்களை வெளியிட்டனர். பாராளுமன்றம் இன்று கூடும் போது சமூக இடைவெளி இங்கு பேணப்படவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வகையான சட்டமும் வெளியில் வேறு ஒரு வகை சட்டமும் உள்ளதா? சுற்று நிருபத்தில் சமூக இடைவெளி கட்டாயம் பேணப்பட வேண்டும். அதற்கேற்ற வகையில் இந்த கதிரைகளை தயார்படுத்துங்கள். அதன் பின்னர் பாராளுமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். මේ පුටු ටික සකස් කරලා ඉන් පසුව පාර්ලිමේන්තුවේ වැඩ කටයුතු කරගෙන යමු. கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் உங்களது தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர்களும் ஆளும் கட்சி தலைவர்களும் கூடி பார்லமன்றத்தை இவ்வாரம் கூட்டுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் பார்லமன்றம் கூட்டுவது தொடர்பான தெளிவான இடங்கள் எடுக்கப்பட்டன. அதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. கட்சி தலைவர் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதை எதிர்க்கட்சி தலைவர் அறியாமல் இருக்கலாம். සමහර විට නොදන්නව ඇති පක්ෂ නායක කමිටුවේදී මේ තීරණය ගත්ත බව. இந்த வர்த்தமானி அறிவித்தலை சிறந்த முறையில் வாசிக்குமாறு நான் எதிர்க்கட்சி தலைவரை கேட்டுக்கொள்கின்றேன். அதனை வாசிக்காது இங்கு பேச வேண்டாம். பொது இடம் என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். பாராளுமன்றம் பொது இடமாக குறிப்பிடப்படவில்லை. அமைச்சர் பவித்ரா பார்லிமெண்டத்துக்கு ஒரு சட்டம் என்றும் வெளியே வேறு சட்டம் என்றும் குறிப்பிடுகின்றார். பாராளுமன்றத்திற்கு ஒரு சட்டம் என்றும் வெளியே வேறு சட்டம் என்றும் நான் கூறவில்லை. பொது இடம் எது என்பது அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் பாராளுமன்றம் போன்ற இடங்கள் அடங்குவதில்லை என்பதை நான் கூறினேன். தற்போது பரவி வரும் COVID-19 வைரஸ் மினுவாங்கட தொழிற்சாலையில் எவ்வாறு பரவியது, அந்த தொழிற்சாலைக்கு வந்த விதம் குறித்து அரசாங்கம் எதிரையும் கூறவில்லை. කර්මාන්තශාලාවට COVID-19 වෛරසය පැමිණි ආකාරය පිළිබඳව රජය විසින් මෙතෙක් රටට හෙළිකොට නොමැත. දත්ත තොරතුරු අප වෙත ලැබෙමින් இது தொடர்பான தகவல்கள் எமக்கு கிடைத்து வருகின்றன. அந்த மினுவாங்கொட தொழிற்சாலையில் எவ்வாறு வைரஸ் பரவியது என்பதை பார்லமன்றத்தில் பொறுப்புடன் கூற வேண்டும். அதற்கு கால அவகாசத்தை கோருகின்றோம். உறுதிப்படுத்தியதன் பின்னர் நாம் அதனை பார்லமன்றத்தில் சமர்ப்பிப்போம். තොරතුරු නිවැරදි වශයෙන්ම තහවුරු කර ගැනීමෙන් පසු පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. කතානායකතුමනි මේ ප්‍රශ්නයක් අහනකොට சபாநாயகர் அவர்களை கேள்வி ஒன்றை எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதை இவர்களுக்கு ஒரு தனியார் வகுப்பை நடத்தியாவது தெளிவுபடுத்துங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் காலம் வீணடிக்கப்படும். මේ අනවශ්‍ය විදියට කාලේ නාස්ති පැහැදිලිවම තමුන්නාන්සේගේ යට තියෙන කර්මාන්තශාලාවලට COVID ආසාදනය உங்களின் கீழுள்ள அமைச்சுக்கு உட்படும் தொழிற்சாலைக்கு இந்தியாவிலிருந்து வருகை தந்தவர்களினால் கொரோனா பரவியுள்ளது. தனிமைப்படுத்தல் சட்டங்களுக்கு புறம்பாக அவர்கள் வருகை தந்துள்ளனர். இதனால் முழு நாட்டிலும் கொரோனா பரவியுள்ளதை நீங்கள் ஏற்க வேண்டும். අමාත්‍යාංශ නිලධාරීන්ගෙන් හොයලා බැලුවා කිසිම ඉන්දියානුවෙකුට நான் கைத்தொழில் அமைச்சு அதிகாரிகளை வினவினேன். எந்த ஒரு இந்திய அதிகாரியும் அங்கு வருகை தரவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. அதற்கான கோரிக்கையும் விடுக்கப்படவில்லையும் அனுமதி வழங்கப்படவும் இல்லை. நான் இது பற்றி முதலீட்டு சபை தலைவரையும் வினவினேன். எந்த ஒரு தொழிற்சாலைக்கும் இந்திய பிரஜைகள் வருகை தரவில்லை என கூறினர். குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளும் அவ்வாறு கூறியுள்ளனர். එයාත් මට ප්‍රත්‍යක්ෂ කළා COVID-19 ප්‍රශ්නයට අපි මුහුණ දුන්නට පස්සේ කිසිම ඉන්දියානුවෙක් ශ්‍රී ලංකාවට ගෙනීමට කටයුතු කරලා නැහැ කියලා. புதிதாக மேலும் 5 போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் இன்று பிறப்பிக்கப்பட்டது.
குளியாப்பிட்டிய, பன்னல, தும்மலசூரிய, கிரியுள்ள, நாரம்பல ஆகிய போலீஸ் பிரிவுகளில் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கம்பகா உள்ளிட்ட 24 போலீஸ் பிரிவுகளிலும் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமலில் உள்ளது. ஏற்கனவே ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள 19 போலீஸ் பிரிவுகளில் இன்றைய தினம் அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் மருந்தகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂ ජනරාල්වරයාගේ නිර්දේශය මත அவை காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். எல்லை மீறி செயற்படுவோர் ஊரடங்கு சட்டத்தை மீறியவர்களாக கருதப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கல்வி பொது தரதர உயர்தர பரீட்சைகளுக்கு தோற்றும் மாணவர்கள் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பரீட்சைக்கு தோற்ற முடியும். සඳහා පිටතට ගිය අයට නැවත තම නිවෙස් වෙත පැමිණීමට අවස්ථාව තිබෙනවා. ඒ සඳහා මෙම සීමාවන් බලපාන්නේ නැහැ. ஊரடங்கு சட்டம் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்த கம்பஹா மாவட்ட மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு நடவடிக்கை இன்றைய தினம் ஆரம்பமாகியது. கம்பகா மாவட்டத்தில் 72,345 குடும்பங்களுக்காக 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. முதற்கட்டத்தில் திவுலப்பிட்டிய, மெனுவாங்கொட, அத்தனகல்ல மற்றும் மீரிங்கம பிரதேச செயலக பிரிவுகளுக்காக கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. திவுலப்பிட்டிய பிரதேச செயலக பிரிவில் 18,463 குடும்பங்களுக்கும், மெனுவாங்கொட பிரதேச செயலக பிரிவில் 36,422 குடும்பங்களுக்கும், மீரிங்கம பிரதேச செயலக பிரிவில் 7,886 குடும்பங்களுக்கும் முதற்கட்டத்தில் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. பொது திரைசேரியில் இருந்து இதற்கு என 40 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கம்பக மாவட்ட செயலாளர் சுனில் ஜெயல தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்துக்கு அமைவாகவே இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. பரவிய செய்திகளுக்கு உரிய சுகாதார பரிந்துரைகளூடாக நாம் பதிலளித்தோம். எனினும் குறுகிய அரசியல் லாபம் ஈட்ட முயற்சிக்கும் சில ஊடகங்கள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் கொரோனா வைரஸை பணயமாக வைத்து செயற்படுகின்றனர். உண்மையை உண்மையாக கூறுவது சுயாதீன தொலைக்காட்சி என்றும் பின்பற்றி வந்த ஒரு செயற்பாடாகும். ஏற்பட்ட நிலைமையை மூடி மறைக்காமல் அன்றைய தினமே அதனை நாம் நாட்டிற்கு தெரிவித்தோம். எமக்கு மூடி மறைப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. எனினும் எம்மீது தொடர்ந்தும் சேறு பூசும் போது அமைதியாக இருக்க எம்மால் முடியவில்லை. ஐடிஎன் ஊடகவியலாளர் ஒருவருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது பாசிட்டிவ் என அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அது நெகட்டிவ் என குறிப்பிடப்பட்டது. இந்த ஊடகவியலாளர் ஏதேனும் அரசியல் நோக்கங்களுக்காக குணப்படுத்தப்பட்டாரா? கடந்த காலங்களில் மினுவாங்கொட மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவ ஆரம்பித்தது. நாட்டில் மீண்டும் கொரோனா அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் அது பரவியது. எனினும் அப்பகுதியில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுயாதீன தொலைக்காட்சியின் ஊழியர்களை PCR பரிசோதனைக்கு உட்படுத்த முகாமைத்துவம் நடவடிக்கை எடுத்தது. மினுவாங்கொட பகுதியில் இடம்பெற்ற பௌத்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 50 ஊழியர்களும் 7 தேர்ந்தெடுக்கப்பட்ட 36 ஊழியர்களும் கடந்த 12ஆம் தேதி PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களுள் ஒருவரின் PCR அறிக்கை பாசிட்டிவாக இருந்ததாக கடந்த 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அப்போது உரிய சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி அன்று முதல் எமது ஊழியர்கள் வருகை வரையறுக்கப்பட்டு சுகாதார வழிமுறைகளை கடுமையாக நடைமுறைப்படுத்தினோம். அத்தோடு செய்திப்பிரிவு ஊழியர்கள் வீடுகளுக்கு செல்லாமல் செய்தி பிரிவிலே இருந்து கொண்டு தமது கடமைகளை முன்னெடுத்தனர். சுயாதீன தொலைக்காட்சி சேவை ஒரு பொறுப்பான ஒரு நிறுவனமாக நான் பார்க்கிறேன். தேவையான அனைத்து விடயங்களுக்கும் இது பற்றி அறிவித்து தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். குறிப்பாக தொலைக்காட்சி சேவையின் செய்தி பிரிவு முற்றாக பாதுகாப்பு பகுதியாக மாற்றப்பட்டு அங்கு பணிபுரிந்தவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து தங்க வைத்தனர். சமூகத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாம் அவ்வாறு செய்தோம். அப்போது சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட ஒரு சிலர் ITNல் கொரோனா பரவிவிட்டதாக கூறி எம்மீது சேறு பூச ஆரம்பித்தனர். எனினும் அந்த ஊழியர் பின்னர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். 16ஆம் 17ஆம் தேதிகளில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகள் நெகட்டிவ் என குறிப்பிடப்பட்டதை அடுத்து ITN ஊடகவியலாளர்களுக்கு கொரோனா தொற்றவில்லை என்பதை சுகாதார தரப்பினர் உறுதிப்படுத்தினர். சேறு பூசிய பலருக்கு இதனூடாக உரிய பதில் வழங்கப்பட்டது. சேறு பூசுபவரின் சூழ்ச்சி PCR பரிசோதனையினூடாக சரிந்த போது மறைந்திருந்த சூழ்ச்சியாளர்கள் அரசியலை பயன்படுத்தி இம்மீது சேறு பூச ஆரம்பித்தனர். பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக நீண்ட காலமாக கூஜா தூக்கும் சிலர் இன்று ஊடக சந்திப்புகளை நடத்தி
மருத்துவ விஞ்ஞான ரீதியான பரிசோதனைகள் தொடர்பாக தீர்ப்புகளை வழங்க ஆரம்பித்துள்ளனர். அவர்களுள் சிலர் சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவு வகைகள் தொடர்பான அறிவுடையவர்கள் ஆவர். சிலர் அரச சார்பற்ற அமைப்புகளின் கையாட்கள் ஆவர். இவர்கள் நாட்டிற்கும் தேசத்துக்கும் துரோகம் விளைவிப்போர். இவர்கள் PCR பரிசோதனை போன்ற விஞ்ஞான ரீதியான பரிசோதனைகள் குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும். மேலும் சிலர் தமது அரசியல் கருத்துக்களை தலைமையில் சுமந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வெளியிடுகின்றனர். பாசிட்டிவ் என்று கூறப்பட்டால் அது பாசிட்டிவ் தான். இன்று பாசிட்டிவ் என்றும் நாளை நெகட்டிவ் என்றும் கூற முடியாது. அவ்வாறு இடம்பெற்றால் அது ஆய்வுக்கூடத்தில் உள்ள பிரச்சனையாகும். ஒரு பரிசோதனையினால் மட்டும் அந்த நபரின் நோயை தீர்மானிக்க முடியாது. அதனால் 3, 4, 5 பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றன. அதன் பின்னரே சரியான முடிவு வழங்கப்படும். பரிசோதனையை விமர்சிக்காமல் கோவிட் நோயிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அதனை செய்யாமல் இதனை விமர்சிப்பதனால் உலகையே ஆக்கிரமித்துள்ள இந்த வைரஸை தோல்வியடைய செய்ய முடியாது. විවේචන විතරක් කර කර ඉඳලා ලෝකෙම ගිලගන්න මාරයගෙන් බේරෙන්න බෑ. இதில் முக்கியமான விடயம் என்னவெனில், இவ்வாறு கொரோனா தொற்றியதாக கூறப்பட்டு மீண்டும் கொரோனா தொற்றவில்லை என தெரிய வந்த முதலாவது நபர் ITN ஊடகவியலாளர் அல்ல. இது போன்ற பல சம்பவங்கள் இடம்பெற்றன. இது போன்ற சம்பவம் ஒன்று முதன்முறையாக ராஜகிரிய பண்டாநாயக்கபுர பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அங்கு குறித்த இளைஞருக்கு கொரோனா தொற்றியுள்ளதாக முதலாவது பரிசோதனைகளில் குறிப்பிடப்பட்ட போதிலும் 2ஆம் 3ஆம் பரிசோதனைகளில் அவருக்கு தொற்று ஏற்படவில்லை என உறுதியாகியது. அத்தோடு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பிலியந்தலையில் நபர் ஒருவரின் முதலாவது பரிசோதனை பாசிட்டிவாக அமைந்து பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் போது அவருக்கு கொரோனா தொற்று ஏற்படவில்லை என உறுதியாகியது. எனினும் இச்சம்பவத்தின் போது இன்று கூக்குரலிடும் ஒருவரோ என்ஜிஓக்காரரோ ஆய்வுக்கூடத்தினரோ குரல் எழுப்பவில்லை. எனினும் ITN ஊடகவியலாளர்களை வைத்து குறுகிய அரசியல் லாபம் ஈட்ட முயற்சிக்கும் இவர்கள் இன்று குள்ளத்தனமான ஊடகங்களை பயன்படுத்தி இம்மீது சேறு பூசும் தோல்விகரமான முயற்சியை முன்னெடுத்துள்ளனர். நான் ஒரு விடயத்தை பொறுப்பாக கூறி வைக்க விரும்புகிறேன். எவருக்கேனும் தொற்று ஏற்பட்டால் அவரை பாதுகாக்க வேண்டும். சுகாதார தரப்பினரின் ஆலோசனைக்கு ஏற்ப செயற்படுவதன்றி அரசியல் நோக்கத்துக்காக கீழ்த்தரமான முறையில் செயற்பட போவதில்லை என்பதை தெளிவாக கூறி வைக்க விரும்புகிறேன். 30 ஆண்டு கால யுத்தத்தின் உச்சகட்டத்தின் போது சுயாதீன தொலைக்காட்சி நாட்டின் மீதும் தேசத்தின் மீதும் பற்று வைத்து செயற்பட்டது. அன்று முதல் மீது சேறு பூசும் இந்த கபடத்தனமான ஊடகங்கள் LTTயினருக்கு தீனி போட்டதை மக்களுக்கு புதிதாக நினைவுபடுத்த வேண்டியதில்லை. இதுபோன்ற குண்டர்கள் அரசியல் கையாட்களை பயன்படுத்தி பொய்களை பரப்பி எம்மை தாண்டி செல்வதற்கு முயற்சிப்பது அவர்களின் இயலாமை என்பதை மக்கள் தெளிவாக புரிந்துள்ளனர். இம்முறையும் அவர்களது இந்த தோல்விகரமான முயற்சி தவிடுபொடியாகியுள்ளது. மக்கள் தொடர்ந்தும் சுயாதீன தொலைக்காட்சியுடன் நட்பு ரீதியாக கைகோர்த்துள்ளனர். எனினும் இங்கு ஒரு கவலைக்குரிய விடயம் உள்ளது. கொரோனா வைரஸ் போன்ற மிக பயங்கரமான தொற்று நோய்கள் பரவும் சந்தர்ப்பத்தில் குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த குண்டர்களை கொண்ட ஊடகங்கள் மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளைச் சேர்ந்தோர் செயற்படுவதே கவலைக்குரிய விடயமாகும். இறுதியாக மற்றொரு விடயத்தையும் பதிவிட வேண்டும். கடந்த 4.5 வருட காலமாக இருந்த அரசியல் நாள் அழிவின் விளிம்புக்கு சென்ற சுயாதீன தொலைக்காட்சி இன்று மீண்டும் பலமடைந்து முன்னோக்கி பயணிக்கின்றது. எமது அந்த பலத்தை சரிவடைய செய்ய இந்த குண்டர்களை கொண்ட ஊடகத்திடமுள்ள சேறு போதுமானது இல்லை என்பதை நாம் கூறி வைக்க வேண்டும். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் தென்கொரிய பிரதமர் சுங் சாய் கியூனுக்கும் இடையில் இன்று முற்பகல் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்வி, சுற்றுலா மற்றும் புதிய முதலீட்டு சந்தர்ப்பங்கள் குறித்து இதன்போது கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஈட்டிய வெற்றிக்காக வாழ்த்து தெரிவித்த தென்கொரிய பிரதமர் இலங்கையுடன் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்திக் கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கொரிய சர்வதேச புரிந்துணர்வு முகவர் நிலையம் தற்போது பங்களிப்பை வழங்கியுள்ள இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்தும் இரு நாட்டு அரசு தலைவர்களும் இவ்வுரையாடலின் போது கவனம் செலுத்தினர். COVID-19 தொற்றை கட்டுப்படுத்தி விமான பயணங்கள் வழமைக்கு திரும்பியதுடன் இந்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்வதற்காக கொரிய முதலீட்டாளர்களை ஊக்குவிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இதன்போது கோரிக்கை விடுத்தார். சுற்றுலா கைத்தொழிலுக்கும் கொரிய பங்களிப்பு இன்றியமையாதவை என பிரதமர் சுட்டிக்காட்டினார். COVID-19 தொற்று கட்டுப்படுத்தப்பட்டவுடன் இந்நாட்டுக்கு விஜயம் செய்யுமாறு பிரதமர் தென்கொரிய பிரதமருக்கு அழைப்பு விடுத்தார். இதற்கு முன்னர் ஒருபோதும் இலங்கைக்கு வந்ததில்லை என தெரிவித்த தென்கொரிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் அழைப்புக்கு இணங்கியுள்ளார். 20வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டமூலம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் வியாக்கியானம் சபாநாயகரினால் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது.
பாராளுமன்றம் இன்று காலை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் கூடியது. சபாநாயகர் சபைக்கு வருகை தந்ததும் உச்சநீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னரே எதிர்க்கட்சி கடும் இடையூறுகளை ஏற்படுத்தியது. ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ අපි න්‍යාය පත්‍රයේ කටයුතු අවසන් කළා. உங்களது இணக்கப்பாட்டுடன் தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு தடை ஏற்படுத்துவது நியாயமில்லை. எதிர்க்கட்சி தலைவரை, உங்களை போன்ற ஒருவர் இதற்கு தடை ஏற்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முதிர்ச்சி இல்லாத இளவயதுடைய உறுப்பினராக இருந்தால் பரவாயில்லை. அரசியல் யாப்பின் 121 முதலாவது சரத்துக்கமைய உச்சநீதிமன்றத்தின் முன் சவாலுக்குட்படுத்தப்பட்ட 20வது அரசியல் திருத்த சட்ட வரைவு குறித்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது என்பதை பாராளுமன்றத்துக்கு அறிய தருகின்றேன். சட்ட வரைவானது அரசியல் யாப்பின் 82 முதலாவது சரத்துக்கு சாதகமாக அமைவதாகவும் அரசியல் யாப்பின் 82 ஐந்தாவது சரத்துக்கு அமைய பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டியுள்ளதாகவும் சட்ட வரைவின் 3ஆம், 5ஆம், 14ஆம், 22ஆம் சரத்துக்களில் காணப்படுகின்ற விதத்தில் அரசியலமைப்பின் 83வது சரத்துக்கு அமைய மக்கள் கருத்து கணிப்பின் மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3ஆம், 14ஆம் சரத்துக்கள் சீர்திருத்தத்தின் மூலம் நீக்க முடியும். 5வது சரத்தில் உள்ள விடயங்களை தேவையான வகையில் நீக்கிக் கொள்ள முடியும். உச்சநீதிமன்றத்தின் வியாக்கியானம் இன்றைய நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ள வகையில் அச்சிடப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. අද දින කාර්ය සටහන් දැක්වෙන නිල වාර්තා මුද්‍රණය කළ යුතුයි நியோக கரண். இதேவேளை உச்சநீதிமன்றத்தின் வியாக்கியானத்தின்படி 20வது அரசியலமைப்பு தொடர்பான சட்டமூலத்தில் அடங்கியுள்ள சரத்துக்களின் சட்ட ரீதியான தன்மை தொடர்பாக தெளிவினை பெற்றுக் கொள்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பிரேம்நாத் சி தொலவத்தவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தொடரும் விடயம் தொடர்பாக மாத்திரம் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனையவற்றுக்கு பார்லிமெண்டத்தில் 3/2 பெரும்பான்மை அதிகாரம் போதுமானது. அமைச்சர்களின் எண்ணிக்கை வரையறையின்றி அதிகரிப்பது, அவசர சட்டமூலங்களை நிறைவேற்றுவது மற்றும் கணக்காய்வு தொடர்பாகவும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. 19வது அரசியல் அமைப்பு திருத்தத்தில் இருந்ததை போன்று அமைச்சர்களின் எண்ணிக்கையை வைத்திருப்பதற்கும் அரசாங்கம் இணங்கியுள்ளது. அவசர சட்டமூலங்களை முன்வைக்கும் போது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அவசர அனர்த்த நிலைமைகளின் போது மாத்திரம் அவற்றை முன்வைப்பதற்கும் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அரசியல் லாபமற்ற நோக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதூதீன் கைது செய்யப்படவில்லை என அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்தார். රිෂාඩ් බදියුදීන් මහතා අත්තරංගුවට ගැනීමේ ක්‍රියාවලියත් එක්ක එතුමාගේ පක්ෂයේ ඡන්ද කිහිපයට බලපෑමක් එල්ල කරන්න තමයි එම 20ට කලින් අත්තරංගුවට ගැනීමක් සිදු වුණේ කියලා කතාවක් යනවා. ඒ සම්බන්ධයෙන් ප්‍රතිචාරය කොහොමද මෙතුමනේ? හිටපු අමාත්‍යවරයා අත්තරංගුවට ගන්න කියලා කිව්වා. முன்னாள் அமைச்சரை கைது செய்யுமாறு ஜனாதிபதியோ பிரதமரோ அல்லது பொறுப்பான அமைச்சரோ உத்தரவிடவில்லை. நாட்டின் சட்டமாதிபரின் பணிப்புரைக்கு அமையவே அவர் கைது செய்யப்பட்டார். தற்போதைய சட்டமாதிபர் எதிர்க்கட்சியின் கூடுதலான அங்கத்தவர்களை கொண்ட அரசியல் அமைப்பு சபையினால் நியமிக்கப்பட்டார். ஏதேனும் சூழ்ச்சி ஒன்று இருந்தால் அது எதிர்க்கட்சியின் சூழ்ச்சியாகும். அதில் அரசாங்கத்தின் சூழ்ச்சி இல்லை. இதில் எவ்வித அரசியல் அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படவில்லை. හිටපු අගමැතිවරයාද පිළිගන්නවා ඒක නීති විරෝධී විමර්ශන ඒකකයක් කියලා. එවැනි නීති විරෝධී විමර්ශන ඒකකයක් ඇයි පවත්වාගෙන යන්නේ? විසිරුව හරින්න පුළුවන් නේ ඔබතුමාලට. වසර 5ක් ගත වී හෝ හිටපු අගමැතිතුමාට මේක 5 ஆண்டுகள் கடந்த நிலையிலேனும் முன்னாள் பிரதமருக்கு இது புரிந்திருப்பதையிட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கும் போதே அவர் இதனை கூறுகின்றார். அவ்வாறான ஒரு நிறுவனத்தினால் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளும் செயலிழக்கின்றன. அதனை ஏற்படுத்தியவரே இது சட்டவிரோதம் என கூறும் நிலையில் அதனை எதிர்காலத்தில் ஒரு விடயமாக கொண்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் கிடைத்தவுடன் ஜனாதிபதி ஒரு தீர்மானத்தை எடுப்பார். කොමිසමේ නිර්දේශ අනුව අනිවාර්යයෙන්ම ජනාධිපතිතුමා කටයුතු කරා. 19වෙනි සංශෝධනයෙන් තිබිච්ච දිත්තපුරසිභාවයට තිබිච්ච බාධාව ඉවත් කරනවා කියලා තියෙනවා. කාගේ ඌමනාව මතද දිත්තපුරසිභාවේ තියෙන කට්ටියට පාර්ලිමේන්තුවට එන්න ඒ පාර සලසලා දීලා තියෙන්නේ. 1948 ඉඳන් 19වෙනි 1948ஆம் ஆண்டு முதல் 19வது சீர்திருத்தம் முன்னெடுக்கப்படும் வரை நாட்டில் இது தொடர்பாக எவ்வித பிரச்சனையும் இருக்கவில்லை. இரட்டை பிரஜுரிமை கொண்ட ஒருவர் நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்பதாக இருந்தால் அதனை அங்கீகரிப்பதா இல்லையா என்ற தீர்மானம் மக்களுடையது. புதிய யாப்பொன்றை நாம் கொண்டு வர உள்ளோம். அதற்கான ஒரு சபையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதில் 6 மாதங்களுக்குள் சட்டம் மூலம் தயாரிக்கப்படும். அதனூடாக நாம் செயற்படுவோம். මාස 6 ඇතුළත කැටුම් පතක් ලැබෙයි කියලා. ඒ අනුව ක්‍රියාත්මක කරන්න අපි බලාපොරොත්තු. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதூதீன் தாக்கல் செய்துள்ள ரீட் மனுவை எதிர்வரும் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது.
இம்மனு குமுதினி விக்ரமசிங்க மற்றும் சோபித்த ராஜகருணா ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரரான ரிஷாட் பதூதீன் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா மனுதாரரை கைது செய்வதற்காக சட்டம் அதிபருக்கு இவ்வாறு பணிப்புரை விடுக்க அதிகாரமில்லை என நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் தனது தரப்பு வாதி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இம்மனுவை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதா இல்லையா என்பது குறித்து இதுவரை தனக்கு எவ்வித ஆலோசனைகளும் கிடைக்கவில்லை என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். அதற்கமைய மனுவை எதிர்வரும் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழு அன்றைய தினம் மனு தொடர்பாக மனுதாரர் சார்பிலான நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு பணிப்புரை விடுத்தது. ரிஷாட் பதூதீன் கடந்த ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்று இடம்பெயர்ந்த வாக்காளர்களை புத்தளத்திலிருந்து மன்னார் வரை அழைத்து சென்றதன் மூலம் அரசாங்கத்தின் நிதி முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதற்காக தேடி வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து தனக்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டமூலத்தின் கீழ் குற்றம் சுமத்துவதற்கு எவ்வித அடிப்படைகளும் இல்லை என மனுதாரரான ரிஷாட் பதூதீன் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டில் இடம்பெயர்ந்த வாக்காளர்களை அழைத்து செல்வதற்காக இடம்பெயர்ந்தோர் குறித்த மீள்குடியேற்ற திட்டத்தின் கீழ் காணப்பட்ட ஒதுக்கீடுகள் பயன்படுத்தப்பட்டே அவர்களுக்குரிய போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த வாக்காளர்களை அப்போது நிதி அமைச்சராக இருந்த மங்கள சமரவீரவின் அனுமதியுடனே அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ள ரிஷாட் பதூதீன் இதற்கமைய இந்த செயற்பாட்டின் மூலம் எவ்வித சட்டவிரோத தவறும் ஏற்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை மதியம் 1 மணிக்கு அடுத்த பிரதான செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள். வணக்கம்.